இருக்கிறாரே. பாவம் செய்தவுடன் மன்னிப்பு கேட்கலனா என்ன நடக்கும்? சவுல் ராஜா அமலேக்கியரை அழிக்கிற விஷயத்துல கீழ்ப்படியாம இருந்து பாவங்கிற வாசலை திறந்து விடுறாரு. அதை தேவன் உணர்த்தியும் முழு மனசோட திருந்தாததால பரிசுத்த ஆவியானவர் விலகி பொல்லாத ஆவி அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்து பிறகு தாவீது மேல போறாம தம் மகளை தாவீதுக்கு தருவேன்னு பொய் வாக்குறுதி, யோனத்தானுடன் கோபம், ஆசாரியர்களை கொல்றது, தாவீதை கொல்ல விரட்டிட்டே இருக்கும் கொலை வெறின்னு அடுத்தடுத்து பாவங்க செய்து தேவனை விட்டு தூரம் போறாரு. தேவன் 40 வருட அரசாட்சி கொடுத்தும் மனம் திரும்பாமல் தேவனை நம்பாம கடைசியா குறி கேட்கிற பெண்ணுகிட்ட போய் துணிகரமா பாவம் செய்யறாரு. சவுல் பட்டயத்தை நட்டு விழுந்து சூசை பண்ணாலும் தேவனே கொன்னதாகத்தான் போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்டே பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி இருந்தா பிசாசு வர்ற பாதையை தேவன் அடைச்சிருப்பாரு. திருந்தாததால ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துனது போல கடைசியில பிரயோஜனமற்ற பாத்திரமா சவுல் மாறினது போல நாம மாறாம இருக்க இன்றைய தேவனிடம் மன்னிப்பு கேட்போம்.